ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் மார்ஜின் அண்ட் பேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேடிங்னா என்னென்னா ஒரு கண்டென்ட்டை சுற்றி நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸ் வந்துட்டு பேடிங்கு. அந்த பேடிங்கை சுற்றி ஒரு பார்டர், அந்த பார்டருக்கு மேலே நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸ் தான் வந்துட்டு மார்ஜின். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பாக்ஸ் மாடல் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் போடுவோம். ஓகே, அந்த கண்டென்ட்டை சுற்றி நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸ் வந்துட்டு பேடிங்னு சொல்லுவாங்க. அந்த பேடிங்கை சுற்றி தான் நம்ம பார்டர் க்ரியேட் பண்ணுவோம். அந்த பார்டருக்கு அவுட் சைடில் க்ரியேட் பண்ணுற ஸ்பேஸ் வந்துட்டு மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை சுற்றி ஒரு க்ரீன் கலர் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் மாடல் உங்களுக்கு தெரியுதா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிறது வந்துட்டு கண்டென்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பேடிங் எதுவுமே க்ரியேட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்டர் வந்து ஹைலைட் ஆகுதா? பார்டர் வந்து 1 பிக்சல் பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா ஒரு 5 பிக்சல் ஆஃப் பார்டர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுறது கண்டென்ட்டு, பேடிங் நம்ம கொடுக்கல, பார்டர் வந்து 5 பிக்சல் ஹைலைட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பேடிங் கொடுக்க போகிறோம். அதாவது கண்டென்ட்டை சுற்றி நம்ம ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ H2 எடுத்துக்கலாம். H2 செலக்டராக எடுத்துக்கலாம். H2 ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஸோ பேடிங் கொடுக்கலாம். பேடிங் இதுக்கு ஒரு 10 பிக்சல் இல்லை 20 பிக்சல் ஆஃப் பேடிங் கொடுத்துட்டு செமிகாலன் வைக்கிறேன். ஓகேவா? ஹெட்டிங் 2க்கு நம்ம பேடிங் செட் பண்ணியிருக்கோம். 20 பிக்சல்னு காமனாக வச்சுருக்கேன். ஸோ 4 சைடுமே வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட்டை 4 சைடுமே எனக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுதா? ஸோ இங்கே கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேடிங் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கா? இதான் வந்துட்டு பேடிங். 4 சைடுமே வந்து எனக்கு 20 பிக்சல் வந்து செட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு பார்டர் ஒன்று செட் ஆகிருக்கு. ஓகேவா? எனக்கு பேடிங் டாப்பில் மட்டும் செட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த இடத்துல பேடிங் ஹைஃபன் போட்டு டாப் கொடுத்தீங்கன்னா டாப்பில் மட்டும் எனக்கு பேடிங் 20 பிக்சல் செட் ஆகும். இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். டாப்பில் மட்டும் எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆயிருக்கா? ஸோ டாப்பில் மட்டும் எனக்கு பேடிங் செட் ஆயிருக்கு. ஸோ பாட்டமில் மட்டும் வேணும்னா பேடிங் ஹைஃபன் பாட்டம்னு செட் பண்ணிங்கன்னா பாட்டமில் மட்டும் எனக்கு பேடிங் செட் ஆகிருக்கும். இப்போ நான் பாட்டம் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேடிங் பாட்டமில் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ லெஃப்டில் வேணும்னா பேடிங் லெஃப்டில் போட்டிங்கன்னா லெஃப்டில் மட்டும் ஹைலைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பேடிங் லெஃப்டில் மட்டும் 20 பிக்சல் ஹைலைட் ஆயிருக்கு. ஓகேவா? எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் வேணும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பேடிங் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் காமனாக பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வேணாமல் பேடிங்னு கொடுத்துட்டு டாப் அண்ட் பாட்டம்மை ஃபஸ்ட் எடுத்துக்கும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, 0 பிக்சல் கொடுத்துடலாம். ஓகே, செமிகாலன். எனக்கு டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல் எடுத்துக்கிச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவுமே எடுத்துக்கல. ஓகேவா? இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து 20 பிக்சல் எடுத்துக்கிச்சு, லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம்னு எடுத்துக்கும், செகண்ட் கொடுக்கறது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எடுத்துக்கும். இப்போ நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன். எனக்கு டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 50 பிக்சலும் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இதான் வந்துட்டு பேடிங். இதே வந்துட்டு எனக்கு 4 சைடுமே இதிலே கொடுக்கணும் அப்படின்னா டாப் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடுக்கு வரும், ரைட் சைடு ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 4 சைடும் 4 டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்குறேன். இதுக்கு 40 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 4 சைடும் 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு. ஓகே, இப்போ செமிகாலன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் மாடலில் இந்த இடத்துல நமக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகும், 20, 30, 40, 50 சொல்லிட்டு. ஸோ அந்த ஹைலைட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டாப்பில் 20 நம்ம கண்டென்ட்டை சுற்றி நமக்கு பேடிங் டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகேவா? இதான் வந்து பேடிங். நெக்ஸ்ட்டு மார்ஜின்னா அந்த பார்டர், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த பார்டர், இந்த பார்டரை சுற்றி க்ரியேட் ஆகிற ஸ்பேஸ் தான் வந்துட்டு மார்ஜின். ஓகேவா? இப்போ நான் இதுக்கே வந்துட்டு மார்ஜின் செட் பண்ணுறேன். மார்ஜின் காமனாக 50 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, செமிகாலன். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நான் மார்ஜினை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்டரை சுற்றி வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகுதா? இதுதான் வந்துட்டு மார்ஜின். ஸோ இதை சுற்றி வந்து எனக்கு 50 பிக்சல் மார்ஜின் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மார்ஜின் 50 பிக்சல் 50 பிக்சல் 50 பிக்சல். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ லெஃப்ட்டில் மட்டும் 50 பிக்சல் மார்ஜின் வேணும்னா பேடிங்க்கு கொடுத்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா 50 பிக்சல் மார்ஜினில் வந்து லெஃப்ட் ஆயிடும். ஓகே, ஸோ மார்ஜின் லெஃப்ட் மட்டும் 50 பிக்சல் க்ரியேட் ஆயிருக்கா?
இதான் வந்து மார்ஜின். ஸோ ரைட் குடுத்தீங்கன்னா, மார்ஜின் ரைட் 50 பிக்சல், மார்ஜின் பாட்டம் 50 பிக்சல். ஸோ இப்ப எனக்கு டாப் அண்ட் பாட்டம்ல 50 பிக்சல் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு ஒரு 100 பிக்சல் வேணும். ஓகே. இப்ப நான் லெஃப்ட் எடுத்துட்டு, மார்ஜின் மட்டும் வச்சுட்டு, டாப் அண்ட் பாட்டம்ல 50 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட்ல 100 பிக்சல். ஓகேவா? இப்ப சேவ் பண்றேன். இப்போ இங்க ஹைலைட் பண்றேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம்ல 50 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட்ல எனக்கு மார்ஜின் வந்து 100 பிக்சல் செட் ஆயிருச்சு. ஓகேவா? இதான் வந்து மார்ஜின். அந்த பார்டர சுத்தி அவுட் சைட்ல கிரியேட் ஆகுறது தான் வந்துட்டு மார்ஜின். ஓகேவா? ஓகேவா? இதான் வந்துட்டு மார்ஜின் அண்ட் பேடிங். அதாவது ஒரு கன்டென்ட்ட சுத்தி நம்ம 20 பிக்சல் செட் பண்ணிட்டோம். மார்ஜின் 50 பிக்சல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கன்டென்ட் டிஸ்ப்ளே ஆகுது. அத சுத்தி பேடிங் கிரீன் கலர்ல ஹைலைட் ஆகுது. பேடிங் சுத்தி 20 பிக்சல். அதுக்கப்புறம் பார்டர் குடுத்துருக்கோம். 5 பிக்சல்ல பார்டர் சுத்தி குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுத்தி மார்ஜின் 50 பிக்சல் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதான் வந்துட்டு மார்ஜின் அண்ட் பேடிங் இன் CSS. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ஹைட் அண்ட் விட்த் அண்ட் அவுட்லைன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.